கூட்டணியை பலப்படுத்தும் தாவேக விஜய். தமிழக அரசியலில் அடுத்தடுத்து நடக்கும் அதிரடி மாற்றங்கள். புதிய காங்கிரஸ் தலைவரை சந்தித்த தாவேக நிர்வாகிகள். 1 மணி நேர சந்திப்பில் நடந்தது என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் ஜூலை 1ஆம் தேதியன்று கோவளத்தில் நடைபெறவுள்ளது. இதையடுத்து புதிதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாகூரை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் நாளை நடைபெறவுள்ள தோழமை கட்சிகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாகூர், தாவேகாவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களுடைய அழைப்புதலை என்னிடம் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரும் 2 அமைச்சர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அழைப்பு என்பது தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. யாரெல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறோமோ அந்த தோழமை கட்சிகளுக்கான அழைப்பு. இந்த அழைப்பை நாங்கள் ஏற்று நாளை இதில் கலந்து கொள்வோம். சரியா? நாளைய கூட்டத்தினுடைய ஹைலைட்ஸ் என்னவா இருக்கும்? கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்குமா, கூட்டணிக்கு பேர் வைக்கிறதா இருக்குமா, என்ன ரொம்ப நேரமும் ஆச்சு. வந்து 1 மணி நேரத்துக்கு மேல வந்து மீட்டிங் முக்கியமான விஷயங்கள் இல்லை, தோழர்களும் நண்பர்களுமா இருக்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கும் போதுங்கிறது பல நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களை பொறுத்தவரை மிகவும் தோழமை உணர்வோடு அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு. எங்களை பொறுத்தமட்டிலும் 2 அமைச்சர்களும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் பிரவீன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய அகில இந்திய செயலாளர் கோபி, அருமைக்குரிய சகோதரர் கிறிஸ்டபர், அருமைக்குரிய எங்களுடைய சட்டமன்றத்துடைய துணைத் தலைவர் சகோதரி தாரகை, நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் எல்லாரும் இருந்தோம். அருமைக்குரிய அண்ணன் கோபிநாத் அவர்களும் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் மற்ற கருத்துக்களை எப்படி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்களை பற்றி பேசணும், அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது, மக்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஃபீட்பேக்கை பற்றி சொன்னோம். ஏன்னா நாங்களும் ஆட்சியில் பங்கு வைக்கிறதுனால எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் கூட இருந்தாங்க. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய பார்வை என்ன நடந்துகிட்டு இருக்கு, அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய தொகுதிகளில் என்னென்ன விஷயங்களை பற்றி மக்கள் பேசிட்டு வர்றாங்கிற இந்த ஒரு புரிதலான ஒரு பரஸ்பர நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடும், அந்த மரியாதை தான் நாங்கள் எதிர்பார்த்தது. ஏன்னா இந்த மரியாதை என்பது பரஸ்பரமாக இருக்கணும், 2 பக்கமும் அந்த மரியாதை இருக்கணுங்கிற ஒரு பெரிய பண்பு இதில் இருந்துச்சு. அதனால தான் 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாட்டும் அதை சரி நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதை வெயிட் பண்ண வேண்டியா இருந்துச்சு. இன்னும் இல்லாட்டா இன்னும் நடந்துக்கிட்டு இருந்திருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த நம்பிக்கை தருகின்ற தோழமை மிக்க இந்த நட்பு அடிப்படையிலான ஒரு சகோதரத்துவமான ஒரு உறவு என்பது தாவேகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உருவாகியிருக்கிறது. இது திரு ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மேல் வைத்திருக்கின்ற அன்பின் அடிப்படையிலே திரு விஜய் அவர்கள் இருவருக்குமான உறவு என்பது இதில் மிக முக்கியமானது. இது எந்த ஒரு கட்டாயத்தாலும் ஏற்படலை. இது அவர்கள் இருவருக்குமான ஒத்த கருத்து, பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர சகோதரத்துவம், இது எல்லாத்தின் அடிப்படையில் வந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டமணி. ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன ஷேர் பண்றாங்க, இங்கே அமைச்சரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது பல கான்வர்சேஷன் வரும்ல. இப்போ என் தொகுதியில் பட்டாசு வெடிப்பு நடந்துச்சுன்னா அதை பற்றி சொல்றதுக்குள்ள வாய்ப்பு, பல தொகுதிகளில் பல விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான அமைச்சர் இதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்கறது. கூட்டணி கட்சிகள்ங்கிறது தேர்தலோட முடிஞ்சிருது. ஆனால் தோழமை கட்சிகள்ங்கிறது, தோழமை என்பது என்னன்னா நீங்க தேர்தலுக்கு அப்புறமும் தோழமையோடு இருப்பது, பரஸ்பர மரியாதையோடு இருப்பது. நீங்க அவங்கள தேடி போக வேண்டியதில்லை, அவங்க உங்களை தேடி வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசிட்டு போறாங்கிற அந்த ஒரு பெரிய மரியாதை சம்பந்தப்பட்டது.
இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு முதல் ப்ரோக்ராமா நீங்க அவங்ககிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. எப்படி காங்கிரஸோட growth எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த கலைன்ஸோ இப்ப நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்க தான் பவர் ஷேரிங், நீங்களும் பிரைவேட் செக்யூரிட்டிஸ் இருந்தா பவர் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஒரு ரியாலிட்டியா மாறிச்சு. இப்ப இந்த இது நீங்க பவர் சார்ஜ் நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதை இன்ஸ்டேட் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு இது எந்த அளவுக்கு பலமா? இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கையை தருது. காங்கிரஸ் கட்சி மிகவும் பொறுப்போடு, காங்கிரஸ் கட்சி ஒரு 140 வருஷ கட்சி, தாவேகா என்பது ஒரு 4 வருஷ கட்சி. அவர்களுக்கு அது தெரியும். அவர்கள் இளமையான கட்சி. நாங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், அரசு நடத்துபவர்கள், அரசு நடத்தியவர்கள். எப்படி ஒரு கவர்னன்ஸ் நடக்குங்கிற பிரச்சனைகளை பற்றி தெரிந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால காங்கிரஸ் கட்சியோட இந்த கருத்து பரிமாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்களை பொறுத்த மட்டும், சகோதரர் பிரவீனா இருக்கட்டும், என்னை பொறுத்த மட்டும், நாங்கள் எல்லாருமே என்னன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரணும், காங்கிரஸ் உள்ள மரியாதையும் காங்கிரஸ் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஒழிய நாங்கள் அமைச்சராகணும், நாங்கள் அந்த பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸ் பெருசாகணும். அப்படித்தான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஒரு கிளீன் பாலிடிக்ஸ்ங்கிறது காங்கிரஸினுடைய பலமா இருந்தது. காங்கிரஸ் 67 வரைக்கும் காங்கிரஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோக்கும் போது அது மொழியும் அரிசியும் பற்றி தான் பிரச்சனை வந்துச்சு ஒழிய, விலைவாசி பற்றி இருந்துச்சு ஒழிய, அது ஊழலை பற்றி கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் 50 வருஷம் அரசியல் ஊழலை சுற்றி தான் இருந்துச்சு, ஊழலை வச்சு தான் இருந்துச்சு. ஊழலை சுற்றியும் ஊழலை வச்சிருந்த அரசியல்ல இருந்து மாறி முதல் முறையா ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, லஞ்சத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு அரசு கிளீன் கவர்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது, அந்த உணர்வுகளை பற்றி பேசுறது, எங்களுடைய ஃபீட்பேக்கை பற்றி பேசுறது, எப்படி டிசிஷன்ஸ் நடக்குது, எப்படி அதை எங்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, கான்ஸ்டிடியூன்சில சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் கான்ஸ்டிடியூன்சில என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்கிட்ட, அந்த ஃபீட்பேக்கையும் ஒரு கலந்துரையாடலா இருந்துச்சு. எங்களை திமுக இந்திரா காந்தியை பார்த்தவர், நேருவே எங்களை பார்த்து பயப்படுவார். இன்னைக்கு வந்திருக்காரு மாணிக்க தாகூர், அவரு நேற்று முளைத்த காலான்னு காட்டமான இது நான் இதுக்கு போனேன்னா திருப்பி தப்பா போறேன். அதனால விட்டுருவோம். அது வர்ற ஜனவரி மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துடும். அதுக்கப்புறம் அரமீசை போற ஆள்கிட்ட பிடிச்சி நம்ம அப்ப பேசிக்கிடுவோம். சரியா? பொங்கலுக்கு அதை பத்தி பேசுவோம். அரமீசை பாரதிட்ட அப்ப பேசிக்கிறோம். சரியா? வெளியே வந்துட்டாங்க ஒரு சீனியர் லீடர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான லீடர் வந்திருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க, இன்னைக்கு கரப்ஷன் கமிஷன் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் இருந்துச்சு, இப்போ விஜய் ஒழிச்சிருக்காரு அப்படிங்கறத மதிமுக பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் அண்ணன் வைகோ அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர். அவரை பொறுத்த மட்டும் பல தியாகங்களை தமிழகத்திற்காக குரல் கொடுப்பவர். எப்பொழுதுமே அவருடைய பார்வை என்பது எப்பொழுதுமே ஒரு கிளீன் கவர்மெண்ட்டுக்காக அவர் எப்போதும் பேசியிருக்காரு. ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் அவர் அதே சதிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வடுக்களோடு இருக்கவர் அவரை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு கிளீன் கவர்மெண்ட் நடக்குதுங்கிறது அவரை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருது. இது அவருடைய கருத்து, அதை வரவேற்கிறோம். நான் வைகோ அவர்கள் போன்றவர்கள் சொல்லுகின்றதுனால அது மிகப்பெரிய பலம் படைத்தது. அவர்களை பொறுத்த மட்டும் எனக்கு அமைச்சர் வேணும், மத்திய அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே அவர் நினைச்சதில்லை. அவரை பொறுத்த மட்டும் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து, மற்ற கட்சிகள் அவர் பேரை சொல்லி வாங்கிட்டு போன கட்சிகள்லாம் இருக்கு. அந்த கட்சி எங்க கட்சி தானே, எங்க கோட்டாவை சேர்த்து கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வாங்குற கட்சிகளுக்கு முன்னாடி எல்லாம் ஏமாந்தவர் அவர். அதனால அண்ணன் வைகோ அவர்களை பொறுத்த மட்டும் பல தியாகங்களை செய்தவர். அவருடைய வார்த்தைகள் உண்மையானவை. தமிழக வெற்றி கழகமும் இந்தியா கூட்டணி இணைவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுமா? ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு ரெண்டு விஷயம். இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? 2023 பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணி. அப்பொழுது இருந்த 23 கட்சிகள் சேர்ந்து, நாம் எல்லாம் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவுக்கும் RSSக்கும் எதிரான ஒரு நிலையை எடுக்கணும், அதனால நம்ம ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது. அது பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்க கட்சிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களாம் இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு. அதனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க கட்சிகளை தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிறது. நாங்கள் டெல்லியில போராடுறதுக்கு இந்தியா கூட்டணி இருக்கு,
தமிழகத்தில் இருக்கிறதுக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை தாவேக்க நாளைக்கு கூட்டியிருக்கார் தமிழகத்துடைய முதலமைச்சர். அதில் கலந்துரையாடுவோம். என்னட்டா இது ரொம்பவும் தோழமையோடு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது இந்த கூட்டணி. இது வந்து ரொம்ப பரஸ்பர மரியாதை உள்ள கூட்டணியாக இருக்கிறது. ஒரு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய, பொறுப்புகளை பிரித்து கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத கட்சிகளுக்கு கூட அவர்களுக்கு திடீர்னு மந்திரி வரலாற்றில் முதல் தடவை மந்திரி சபை ஆன கட்சிகள்லாம் அதில் இருக்கு. அதனால என்னன்னா 100 வருஷம் இருந்த கட்சியெல்லாம் முதல் தடவை மந்திரி ஆனது மகிழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு அந்த செய்தியெல்லாம் கிடைச்சு. அதனால இது ஒரு வித்தியாசமான அரசியல் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது. அந்த அரசியலில் நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தோழமை கட்சிகளோட கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திமுக கூட்டணியில கடைசி வரைக்கும் இருந்துட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னு வைக்க சொன்னார். நீங்களும் பல ஆண்டுகள் திமுகவோட டிராவல் பண்ணிருக்கீங்க. திமுக ஆட்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? நாளைக்கு ஒரு தடவை உட்காந்து தனியா பேசுவோம். சரி, இன்னொரு சரி எங்ககிட்ட கேட்டா நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து நாங்கள் பரிந்துரைப்போம். காங்கிரஸ் சார்பில் ஒரு பேர் அது அதிகாரப்பூர்வ கூட்டணியுடைய பேர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளை நடக்கிற கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணிக்கு பேர் வைக்கிறது காங்கிரஸ் சார்பில் சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த தோழமை, நான் திருப்பி சொல்றேன்ல, இந்த அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை நாங்கள் எங்களுடைய அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அந்த சூழ்நிலையை வந்து எந்த விதத்திலும் இந்த சகோதரத்துவ மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து எந்த விதத்திலும் நாங்கள் வந்து எங்களால் எந்த ஒரு இதுவும் பிரச்சனை வந்துடாது. நாங்கள் எல்லாத்தையும் சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நாங்கள் ரொம்ப ப்ராட் மைண்டடாக அதை கொண்டு போவோம். எங்களை பொறுத்த மட்டும் நாளைக்கு மீட்டிங்கில் சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு உங்களுக்கு அடுத்து உட்காந்து பேசுவோம். எல்லாத்தையும் இன்னைக்கே பேசி முடிச்சிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு பேசிட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணி ஒருவேளை அமைஞ்சதுன்னா உங்களுக்கு பலமான எதிரியா இருப்பாங்க. அப்படி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக தலைவர் பேசும்பொழுது தேர்தலுக்கு பிறகாக அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது உள்ளாட்சி தேர்தலையோ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ அவர்கள் இணைந்து இந்த களம் கண்டாங்கன்னா உங்களுக்கு பலமான ஒரு போட்டியா இருக்கணும். தமிழகத்தில் அரசியல் மாறிடுச்சு. ஒரு கிளீன் கவர்மெண்ட், நேர்மையான அரசு, லஞ்சத்துக்கும் லாவண்யத்துக்கும் வேலை இல்லை, ஏழை சாமானிய மக்களுக்கு அரசியலில் ஈடுபாடு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு சிலபஸ் மாறிடுச்சு. நீங்க பழைய சிலபஸை வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க கட்சிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிலபஸ் மாறிடுச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சிலபஸ் மாறினதுனால புது சிலபஸ் அவங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபிட் இதுல பாஸ் பண்ண முடியும். புது சிலபஸ் அவங்க படிக்கலைன்னா அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. இந்த ஒரு கேள்வி, திரும்ப இந்த அரசு வந்து ஒரு நேர்மையான அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சமூக வலைதளங்களிலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, 2 குற்றச்சாட்டுகள் மெயினா வைக்கப்படுது. ஒண்ணு, இவங்களுடைய நேர்மையா இருந்ததுன்னா வைக்கவும் சொல்லியிருக்காரு பகிரங்க கூட்டத்தில் 2 பேரை ரிசைன் பண்ண சொல்லுங்க, நானே வந்து அவங்க 2 பேரை வைக்கிறேன், பிரச்சாரம் பண்றேன் அவரே பேசிட்டு இன்னைக்கு திருப்பி மாத்தி சொல்லியிருக்காரு. அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேகளை சேர்றது இது ஒரு நேர்மையான செயல்பாடான்ற ஒரு கேள்வி சமூக வலைதள பரவலாக முன்வைக்கப்படுகிறது. 2வது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய பலரும் அந்த கட்சியில இணையக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றதை கேளுங்க. மற்ற கட்சிகள் என்ன செய்யுதுங்கிறத பத்தி இன்னொரு கட்சி சொல்றதுங்கிறது நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, பரஸ்பர மரியாதை, பரஸ்பர உறவு, பரஸ்பர நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பாலாக்கி விட்டுரும். அதனால எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய உறவு என்பது வேறு. அவர்கள் என்னென்ன ஒவ்வொரு கட்சி காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க முடியாது. கர்நாடகா, தெலுங்கானால வந்து காங்கிரஸ் கட்சி இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து 8 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து பிஆர்எஸ் சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோட நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா நியாயமா இருக்குமா? அதனால இது வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. பரஸ்பர நம்பிக்கை, பரஸ்பர மரியாதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். குலைச்சு விடுற இதெல்லாம் இந்த சமூக வலயத்தில் வர்ற கேள்விகள். நாங்க திருப்பி சொல்றோம், எங்களை பொறுத்த மட்டும் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்ல அகில இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் ஆதரவு கோரினார். எங்களை பொறுத்த மட்டும் பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாது, பாஜகவினுடைய பேக்டோர் என்ட்ரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, RSS கண்ட்ரோல் தமிழ்நாட்டில் வரக்கூடாது, அவர் கையில் ரிமோட் கண்ட்ரோல் போகக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய பேசிக் எண்ணம். அந்த எண்ணத்தை நிறுத்துறதுக்காக நாங்கள் உடனடியாக எங்களுடைய மாநிலத்தினுடைய அரசியல் விவகார குழு கூடி இந்த முடிவை எடுத்துச்சு. தாவேகாவிற்கு ஆதரவு தருவது என்பது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணதே தாவேகாவிற்கு காங்கிரஸ் கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவங்கள்ட்ட வச்சோம். இது வந்து எந்த விதத்திலும்
மதசார்பற்ற தன்மைக்கு நம்ம எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாததான் ஒரு கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதை தவிர காங்கிரஸ் கட்சிக்கு வேற எந்த ஒரு பயமும் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள RSS வர விட்டுறக்கூடாது. அது பேக் என்ட்ரியா இருந்தாலும் சரி, அது ஃப்ரண்ட் என்ட்ரியா இருந்தாலும் சரி. ஃப்ரண்ட் என்ட்ரியா கொடுத்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுக்க முயற்சித்தார். பல வகையில பேக் என்ட்ரியை முயற்சி செஞ்சாங்க. அதனால அதை தடுத்துட்டோம். ரைட்டா? ரொம்ப நேரம் கேள்வி கேட்டீங்க. நாளைக்கு